The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 7, Old Narnia in Danger. நேற்று நைட் அவங்க அந்த ஃபான்ஸை மீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த இடம் தான் ஆக்சுவலி டான்சிங் லான். அந்த பெரிய கவுன்சில் நடக்க போதில் இன்னையிலேருந்து 3 நாளுக்கு அப்புறம். ஸோ அதுக்காக அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கவே, கேஸ்பியனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கவே ஸ்டே பண்ணிடுவாங்க. நட்சத்திரங்களை பார்த்துட்டு இப்படி வெளியில் தூங்குறது, குடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற கிணறு தண்ணியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் சாப்பிட்றதுக்கு அங்கே இருந்த நட்ஸு, அப்புறம் அந்த காட்டில் விளையிற ஃப்ரூட்ஸு, இது மட்டும்தான் இருக்கும். இது கேஸ்பியனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் இது வரைக்கும் அவன் பட்டு துணியால் கவர் பண்ணப்பட்ட பெட்டில் தான் படுத்து தூங்கியிருக்கான். அவனோட சாம்பரே, அந்த அறையே சுற்றி அவ்வளோ டெபாஸ்ட்ரீஸாக வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க. அவன் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னே தனியாக ரூம் இருக்கும். அதில் கோல்டு அண்ட் சில்வர் பாத்திரத்தில் தான் அவனுக்கு சாப்பாடே வைப்பாங்க. அவன் கூப்பிட்டா போதும் ஓடி வந்து வேலை செய்கிறதுக்கு அங்கே அவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவன் இருக்கான்ல இந்த 3 நாள் இங்கே, அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ரொம்பவே ஆக்சுவலி என்ஜாய் பண்ணான். அந்த கோட்டையில் இருந்ததை விட இங்கே தான் அவன் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக படுத்து தூங்கினான். அவன் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருந்துச்சு. இருக்க அவனோட உடம்பும் அவனோட முகம் நல்லா ஹார்டாகிட்டே இறுக்கமாக வந்துட்டே இருக்கும். அவனோட முகமே பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ராஜ கலையோடு இருக்கும். ஒரு ராஜா, ஒரு நல்ல கம்பீரமான ராஜா இருந்தாருன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவன் ஆகிட்டு வந்துட்டு இருந்தான். அந்த பெரிய கவுன்சிலுக்கான கிரேட் நைட் ஒரு வழியாக வந்துருமா. அவனோட ரொம்ப விசித்திரமாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாரும் அந்த டான்சிங் லான்குள்ளே 2-3 பேரா, அப்புறம் 6-7 பேரா வர ஆரம்பிச்சிருவாங்க. நிலா வெளிச்சம் நல்லா ஃபுல்லாக பிரகாசமாக வந்துட்டு இருக்குமா. அங்கே வர அவ்வளோ பேரை பார்த்து அவனோட இதயமே பெருசாக ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லாரும் இவனை ரொம்ப சந்தோஷமாக வந்து க்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 3 குண்டு கரடிகள் வருவாங்க, சிகப்பு குள்ள மனிதர்கள் வருவாங்க, கருப்பு குள்ள மனிதர்கள் வருவாங்க, மோல்ஸு, பேஜர்ஸு, ஹேர்ஸு, ஹெட்ஜாக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் வருவாங்க. அண்ட் அவன் இது வரைக்கும் பார்க்காத எவ்வளவோ பேர் அன்னைக்கு அங்கே வந்திருப்பாங்க. 5 சட்டையர்ஸ் வருவாங்க. சட்டையர்ஸ் பற்றி நான் நானியா ஃபர்ஸ்ட் புக்லேயே சொல்லியிருக்கேன். அவங்களோட உடம்பு பாதி மனித உடம்பு மாதிரி இருக்கும், ஆனால் பாதி ஆடு, குதிரை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபான்ஸ் வேறு, சட்டையர்ஸ் வேறு, சென்டார்ஸ் வேறு, சட்டையர்ஸ் வேறு. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அவங்க பார்க்குறதுக்கு நல்லா நரி எவ்வளோ ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் எக்கச்சக்க பேசுகிற எலிகள் வருவாங்க. அவங்க எல்லாரும் ஆயுதத்தை ஏந்திட்டு ஒரு படை மாதிரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆந்தைகள் வருவாங்க. அப்புறம் வயசான அண்டங்காக்கா ரேவன் வரும். கடைசியாக கேஸ்பியனோட மூச்சு நின்று போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஏன்னா சென்டார்ஸ் கூட சேர்ந்து, குதிரை மனிதர்கள் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஆனால் ரொம்ப ஜென்யூனாக இருக்கிற ஒரு ஜெயிண்ட்டும் வருவார். அவர் பேர் விம்பிள் வெதர். டெட்மேன்சில் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் வராரு. அவரோட முதுகில் ஒரு பெரிய பேஸ்கெட் இருக்குமா, அதுக்குள்ளே ஃபுல்லுமே குள்ள மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சீசிக்கானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஜெயிண்ட் தான் இவங்களுக்கு ஹெல்ப் ஆஃபர் பண்ணியிருப்பார் போல். நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட முதுகில் அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். ஆனால் அதுக்கு நம்ம நடந்தே வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அந்த குள்ள மனிதர்கள்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்படியே சீசிக்கான மாதிரி இருந்திருக்கும் போல். அந்த 3 குண்டு கரடிகள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விருந்தை சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா நம்ம கவுன்சில் ஆரம்பிப்போம், பெட்டர் அதை நாளைக்கு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றதுலேயே அவங்க இருப்பாங்களா. ஆனால் ரிப்பி சீப்பும் அவரோட அந்த சுண்டலிகள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கவுன்சில் இந்த விருந்தெல்லாம் வெயிட் பண்ணட்டும், நம்ம இன்னைக்கு நைட்டே அந்த கோட்டைக்கு போய் மிராஸையும் அவனோட ஆட்களையும் அங்கேருந்து விரட்டுவோம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. பேட்டட்விக்கும் அவரோட மற்ற அணில்களும் நம்ம ஏன் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, ஒரே டைமில் அதை செய்வோம், கவுன்சிலும் இந்த விருந்தும் ஒரே டைமில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையாவது பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த லானை சுற்றி ஃபஸ்ட்டு நம்ம பதுங்குக்குழியை தோண்டுவோம் அப்படின்னு மோல்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. மோல்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற எலி மாதிரி இருக்குங்க. அவங்க வந்து இந்த அண்டர் கிரவுண்டில் வாழ்வாங்க. ஃபேண்டசி வேர்ல்டில் இவங்க நல்லா குழி தோண்டி அண்டர் கிரவுண்டில் வாழ்வாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பெட்டர் அழகாக டான்ஸ் ஆடிட்டே இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கேஸ்பியனும் சென்டார்ஸும் அந்த குள்ள மனிதர்களும் இவங்க சொன்ன சஜஷன்ஸ்க்கும் நோ சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம கவுன்சிலில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து மித்த எல்லா கிரியேச்சர்ஸையுமே சமாதானப்படுத்தி ஒரு பெரிய சர்க்கிளாக அமைதியாக உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அந்த பேட்டட்விக் இருக்குல்ல, அந்த அணில், அதை உட்கார வைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு, அமைதி அமைதி, அரசர் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, அமைதியாக இருங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க, அமைதி அப்படின்னு அது வீழுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதை பிடிச்சி அடக்கி அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கேஸ்பியனுக்கு இப்போ ரொம்பவே நர்வஸாக இருக்கும். அவன் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு,
நானியன்ஸ் அப்படின்னு அவனோட ஸ்பீச்சை ஆரம்பிப்பான். பட் அவன் அங்கே அப்படி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அப்போது அந்த ஹேர் அங்கே இருந்தாங்கள அந்த கெமிலோ அவங்க பக்கத்தில் எங்கேயோ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்த எல்லா அந்த காட்டு அனிமல்ஸு கிரியேச்சர்ஸ் இவங்க எல்லாருமே பல வருஷ காலமாக மனிதர்கள்னால வேட்டையாடப்பட்டனால இப்படி இதை கேட்ட உடனே அப்படியே சிலையாட்டம் உட்காந்துருவாங்க. மிருகங்கள் எல்லாருமே அவங்களோட மூக்கை கெமிலோ கையை நீட்டி காமிக்குதுல அந்த திசையை பார்த்து திருப்புவாங்க. மனுஷ வாடை தான் வருது, ஆனால் முழுசாக மனுஷ வாடை வரல அப்படின்னு நம்ம பேஜர் ட்ரஃபிள் ஹண்டர் சொல்வார். அது ஸ்டெடியாக பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கெமிலோ சொல்லும். நீங்கள் 2 பேஜர்ஸும் நீங்கள் 3 குள்ள மனிதர்களும் உங்களோட அம்பை ரெடியாக வச்சுட்டு ரொம்ப அமைதியாக அந்த இடத்துக்கிட்ட போங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். நாங்களே அதை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு அங்கே இருந்த ஒரு கருப்புக்குள்ள மனிதர் ஒரு மாதிரி சொல்லிட்டு அவரோட அம்பை வேக வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இல்லை, அது தனியாக வந்துச்சுன்னா அதை ஷூட் பண்ணாதீங்க, அதை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். ஏன் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் கேட்பாரு. உங்ககிட்ட அவர் இப்போ என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய் அப்படின்னு குதிரை மனிதர் கிளென்ஸ்ட்ராம் சொல்வார். அந்த 3 குள்ள மனிதர்களும் அந்த 2 பேஜர்ஸும் அவ்வளோ அமைதியாக இந்த லானோட நார்த் வெஸ்ட் சைடு இருக்கிற மரங்களுக்குள்ளே போகிறத அங்கே இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸும் அனிமல்ஸும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ ஷார்ப்பாக ஒரு குள்ள மனிதர் கத்துற சத்தம் கேட்கும். அப்படியே நில்லு, யார் நீ அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. அடுத்த மொமெண்ட்டே அங்கே கத்துன ஒரு வாய்ஸை கேஸ்பியன் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். ஆல்ரைட், என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை, உங்களுக்கு வேணும்னா என்னோட கையை வேணால் பிடிச்சிக்கோங்க மரியாதைக்குரிய பேஜர்ஸே, ஆனால் என்னோட கையை கடிச்சு மட்டும் வச்சிடாதீங்க, நான் அரசர்கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் சொல்வார். டாக்டர் கொர்னேலியஸ் அப்படின்னு கேஸ்பியன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக கத்திட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கிட்டக்க முன்னாடி ஓடுவான். அவனோட அந்த வயசான டீச்சரை க்ரீட் பண்ணுறதுக்காக எல்லாருமே இப்போ எந்திரிச்சு நின்று வேக வேகமாக கேஸ்பியனை பார்த்து ஓடுவாங்க. அந்த மரங்களுக்குள்ளேருந்து டாக்டர் கொர்னேலியஸையும் அந்த 3 குள்ள மனிதர்கள் அண்ட் அந்த பேஜர்ஸ் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா அந்த லான் கிட்ட. என்னது இது ஒரு பாதி குள்ள மனுஷன், பாதி என்னோட வாழைங்க, இப்போவே இதோட தொண்டையை நான் சீவுறேன் அப்படின்னு அந்த நிக்காபிரிக்குள்ள மனிதர் இருக்கார்ல அவர் பயங்கரமாக கத்துவார். வாயை மூடு நிக்காபிரிக், இதோட மூதாதையர் பண்ண விஷயத்துக்கெலாம் இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ட்ரம்ப்கின்குள்ள மனிதர் இருக்கார்ல அவர் சொல்வார். இவர் என்னோட மிகப்பெரிய நண்பர், என்னோட உயிரையே காப்பாற்றிருக்காரு. இங்கே யாருக்காவது இவர் இங்கே இருக்கிறது பிடிக்கலனா தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகலாம், என்னோட படையிலேருந்து நீங்கள் கிளம்பி போகலாம் இப்போவே. டியரஸ்ட் டாக்டர், உங்களை நான் திரும்ப இங்கே பார்த்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேஸ்பியன் இப்போ பேசுவான். சின்னதாக மேஜிக் போட்டு தான் யோ மெஜஸ்டி அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வாரா. அவர் இன்னொரு மாதிரி இருமிக்கிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக நடந்து வந்திருப்பாரு போல். பட் அதெல்லாம் இப்போ இங்கே முக்கியம் இல்லை, நம்ம உடனடியாக இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும். உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க யோ மெஜஸ்டி, மிராஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு மதியத்துக்குள்ளே உங்கள் எல்லாரையுமே அவங்க சூழ்ந்துருவாங்க அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். துரோகமா? யார் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். வேற யாரா இருக்கும், இது மாதிரி ஒரு பாதிக்குள்ள மனுஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நிக்காபிரிக் கத்துவார். உங்களோட குதிரை டெஸ்ட்ரியர்னால அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். ஆக்சுவலி நான் போன சாப்டர்லையா அதுக்கு முந்தின சாப்டர்லையான்னு தெரிலங்க, ஒரு விஷயத்த நான் தெரியாமல் தப்பாக சொல்லியிருப்பேன். இவங்க 4 பேருமே காட்டுக்குள்ளே கிளம்புவாங்களே, கேஸ்பியன், பேஜர், இந்த 2 குள்ள மனிதர்கள் எல்லா மிருகங்களையும் தேடி போவாங்களே படையை திரட்டுறதுக்காக. அப்போ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அவங்க குதிரையில் போகிறாங்க, கேஸ்பியனோட குதிரையில் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இல்லை, நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்டரில் தான் சொல்லியிருப்பேன் கேஸ்பியன் வந்து அங்கே மோதின உடனேயே அந்த குதிரை அங்கேருந்து கிளம்பி ஓடி இருக்கும். அதை கூட அந்த குள்ள மனிதர்கள் சொல்லுவாங்களே, உன்னோட குதிரை உன்னை கீழே போட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் நான் மாற்றி சொல்லிட்டேன், உங்களோட குதிரை டெஸ்ட்ரியர்னால யோ மெஜஸ்டி, பாவம் அந்த மிருகத்துக்கு என்ன தெரியும், நீங்கள் கீழே விழுந்த உடனே அஃப்கோர்ஸ் அது திரும்ப கோட்டையில் இருக்கிற அதோட ஸ்டேபிளுக்கு ஓடி வந்துருச்சு. நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கான ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மிராஸோட டார்ச்சர் சேம்பரில் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி அவங்க கொஷின்ஸ் கேட்க போகிறதெல்லாம் நான் விரும்பலை. என்னோட கிறிஸ்டலை வச்சு உங்களை நான் எங்கே கண்டுபிடிக்கணும்னு முன்னாடியே கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்னைக்கு ஃபுல்லுமே, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே, மிராஸோட ட்ராக்கிங் பார்ட்டிஸ் காட்டுக்குள்ளே உங்களை தீவிரமாக ட்ராக் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அண்ட் நேற்று அவனோட மொத்த படையும் வெளியில் வந்துருச்சுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் உங்களோட இந்த பியூர் பிளட்டட் குள்ள மனிதர்கள் இவங்க எல்லா இடத்துலையுமே, நீங்கள் போன எல்லா இடத்துலையுமே ட்ராக்கை தெரியாமல் விட்டுட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய கேர்லெஸ்னஸ். இப்போது பழைய நானியன்ஸ் எல்லாரும் உயிரோடு இருக்காங்க, யாரும் சாகலைன்றது
மிராஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவனோட படையை எடுத்துட்டு அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வாரு. சூப்பர், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த டாக்டரோட கால் பாதத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன வாய்ஸ் பயங்கரமா அலற சத்தம் கேட்குமா. அவனுங்க வரட்டும், என்னையும் என்னோட மக்களையும் அரசர் இந்த படையோட ஃப்ரண்ட்ல வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் பயங்கரமா அலறிட்டு இருக்குமா. என்னது இது அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் கத்துவாரு. யோ மெஜஸ்டி, உங்களோட படையில வெட்டுக்கிளி இல்லைனா இது என்னது, கொசுலாம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு நல்லா கீழே குனிஞ்சு அவரோட கண்ணாடி வழியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாரா. அப்புறம் கத்தி சிரிச்சிடுவார். அட சிங்கமே, இது ஒரு எலியா? மதிப்பிற்குரிய எளியவர்களே, உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு தைரியமான வீரமிக்க ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். என்னோட நட்பு என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த படையில் இருக்கிற ஏதாவது ஒரு குள்ள மனிதனோ இல்லைனா ஏதாவது ஒரு ஜெயின்ட்டோ உங்ககிட்ட தேவையில்லாமல் தப்பாக பேசினாங்கன்னா என்னோட வாளுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு ரிப்பி சீப் கத்தும். நல்லா பார்த்துக்கோங்க, அது ஒரு சின்ன சுண்டலி. ஆனால் அந்த படையில் இருக்கிற மிகப்பெரிய ஜெயின்ட்டவே எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ தைரியம், எவ்வளோ அந்த வீரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த முட்டாள்தனத்துக்குலாம் இப்போ நேரம் இல்லை. நம்மளோட பிளான் என்ன? இப்போவே யுத்தமா இல்லை நம்ம இங்கேருந்து கிளம்பி போக போகிறோமா அப்படின்னு நிக்காப்ரிக் கேட்பாரு. சண்டை போடணும்னா நம்ம போட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம இன்னும் அதுக்கு ரெடியாக ஆகலை. அண்ட் இந்த பிளேஸ் அதுக்கு டிஃபென்சிபிளான பிளேஸும் கிடையாது அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். ஆனால் எனக்கு இங்கேருந்து ஓடி போகிறதுலாம் அந்த ஐடியாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கேஸ்பியன் சொல்வானா. அதே தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு அந்த 3 குண்டு கரடிகளும் சொல்லுவாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் தயவு செஞ்சு ஓட மட்டும் வேணாம். எஸ்பெஷலி நம்ம இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. சாப்பிடாம எப்படி ஓட முடியும்? அப்புறம் சாப்பிட்டுட்டும் உடனே ஓடவும் முடியாது அப்படின்னு அந்த கரடிகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு ஓடுறாங்களோ அவங்க எப்போவும் கடைசியாக வருவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அண்ட் எதுக்காக நம்மளோட எதிரிகள் நம்மளோட இடத்த சூஸ் பண்ண நம்ம வழிவகுக்கணும்? நம்ம தான் நம்மளோட இடத்த சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த கண்டுபிடிப்போம் அப்படின்னு அந்த குதிரை மனிதர் சொல்வாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு யோ மெஜஸ்டி, இதுதான் சரியாகவும் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரஃபிள்ஹண்டரும் சொல்வாரு. ஆனால் நம்ம எங்கே போக அப்படின்னு அங்கேருந்து நிறைய பேர் கேட்பாங்க. யோ மெஜஸ்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் கிரியேச்சர்ஸ், நம்ம இங்கேருந்து கிழக்கு திசையை நோக்கி போகணும். ஆறு போய் கடலில் சேருதுல அந்த இடத்துக்கு, அங்கே இருக்கிற பெரிய காட்டுக்கு அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் இப்போ சொல்வார். டெல்மெரின்ஸ் அந்த இடத்தவே வெறுக்கிறாங்க. அவங்க எப்போவுமே கடலை பார்த்தும் கடலுக்கு அப்பால் இருந்து வரப்போகிற ஏதோ ஒரு விஷயத்த நினச்சும் ரொம்ப பயப்பட தான் செய்கிறாங்க. அதனால தான் அந்த பெரிய காடை அந்த அளவுக்கு வளர விட்டுருக்காங்க. கதைகள் சொல்கிறது உண்மைனா பழமையான கேர்பேரவல் கோட்டை நார்னியாவில் ஓடுற மிகப்பெரிய ஆறோட வாய்க்கிட்ட தான் இருக்கணும். அந்த இடம் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்மளோட எதிரிகளை அவங்க வெறுக்கிறாங்க. நம்ம இப்போவே அஸ்லானோட இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்வார். அஸ்லானோட இடமா அப்படின்னு அங்கே இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க. அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்வாங்களா. நானியாவோட மிகப்பெரிய காட்டுக்குள்ளே தான் அது இருக்குது. ஒரு பெரிய குன்று மாதிரி இருக்கும். அங்கே தான் நிறையா நார்னியன்ஸ் வளர்ந்துருக்காங்க. பழமையான காலத்தில் அது ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான பிளேஸாக இருந்திருக்கு. அங்கே தான் மேபி அது ஸ்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு கல் இருக்குது. அந்த குன்றுக்குள்ளே ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். நிறையா அறைகளும் குகை மாதிரி இருக்கும். அங்கே நடுவில் தான், அந்த எல்லாத்துக்கும் நடுவில் தான் அந்த கல் இருக்குது. அந்த குகைக்கு கீழே மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் ரூமே இருக்குது. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்கே தங்கிக்கலாம், இல்லைனா நம்ம வெளியில் காட்டுக்குள்ளே கூட தங்கிக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே அங்கே போய் தங்குறதுக்கான இடம் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஜெயிண்ட்டை தவிர. பட் நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுவோம். எக்ஸப்ட் பஞ்சம் அப்படின்னு அவர் சொல்வார். நம்மளோட படையில் இப்படி எல்லாமே படித்து தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்குது அப்படின்னு ட்ரஃபிள்ஹண்டர் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாருமே டாக்டர் கொர்னேலியஸ் சொன்ன அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்குவாங்க. அன்னைக்கு நைட்டே அவர் இதை சொல்லி முடித்த அடுத்த ½ அன் ஹவர்லேயே அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அஸ்லானோட குன்றுக்கு வந்தே சேர்ந்துருவாங்க. அந்த இடம் உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு மலை குன்று மேலே இன்னொன்று ஒரு மலை இருந்த மாதிரி இருந்தது. நல்லா பச்சை கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதில் நிறைய மரமாக இருந்தது. அங்கே ஒரு சின்ன லோவாக இருக்கிற டோர்வே மாதிரி இருந்துச்சா, அதுக்குள்ளே சுரங்கப்பாதை மாதிரி போகுமா. அதில் போய் நமக்கு பழக்கம் இல்லைன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேஸ் மாதிரி தான் தெரியும். அந்த சுரங்க பாதையோட ரூஃப் இருக்கும்
இருக்கும்ல சீலிங், அதை நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற கற்களை வச்சு பண்ணியிருப்பாங்களா. அதில் கேஸ்பியன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நிறையா பாம்பாக இருக்கிற பேட்டர்னில் இருக்கிற பிக்சர்ஸாக இருக்கும். அப்புறம் சிங்கத்தோட உருவப்படம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அங்கே வரையப்பட்டிருக்கும். அவனோட நர்ஸ் அவனுக்கு சொன்ன நான்யா காலத்துக்கும் முன்னாடி இருந்த நான்யா காலத்தோட ஏதோ உருவப்படம் போல இதெல்லாம் பழைய நான்யாவுக்கும் முன்னாடி இருந்த நான்யாவுக்கு சொந்தமானது. அவங்க அந்த அஸ்லானோட மலைக்குன்றுக்குள்ளே போய் தங்க ஆரம்பிச்சக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. கிங் மிராஸோட ஆட்கள் இருக்காங்களே, தேடி வந்திருப்பாங்களே, இவங்க எல்லாரும் இப்போ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களா. ஸோ கிங் மிராஸும் அவரோட படையும் காட்டோட எட்ஜு வரைக்கும் வந்துடுவாங்க. கேஸ்பியனுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே இதயமே நொறுங்கின மாதிரி ஆயிரும். ஏன்னா இருக்க அவங்க படம் பயங்கரமாக எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக. என்னதான் மிராஸோட ஆட்களுக்கு காட்டை பார்த்தா பயமாக இருந்தாலுமே அவங்க காட்டை விட மிராஸை நினச்சி தான் ரொம்பவே பயந்தாங்க. மிராஸோட கட்டளையை அவங்களால மீற முடியாது. அதனால மிராஸோட படையில இருந்த கொஞ்சம் பேர் காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அஸ்லானோட இந்த குன்று வரைக்குமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கேஸ்பியனோட படையில் இருந்த மித்த கேப்டன்ஸும் வெளியில் போய் அவங்க கூட சண்டை போடுற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ சண்டைகள் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் ராத்திரி கூட நடக்கும். ஆனால் இந்த சண்டைகளில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது கேஸ்பியனோட படை தான். அட்லாஸ்ட் ஒரு நாள் ராத்திரி வந்தது. அன்னைக்கு தான் எல்லாமே எவ்வளோ மோசமாக போக முடியுமோ அவ்வளோ மோசமாக போச்சு. மழை அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமாக அடிச்சு ஊற்றிட்டு இருக்குமா. ஆனால் நைட்டு வந்த உடனே ஸ்டாப் ஆயிரும். பட் காலையிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தனால நைட்டு பயங்கரமாக குளிராக இருக்கும். அன்னைக்கு மார்னிங் தான் கேஸ்பியன் இவ்வளோ நாளாக அவங்க சண்டை போட்டாங்களே, அதுலேயே மிக பெருசாக ஒரு சண்டையை அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அண்ட் அவனோட படையில் இருந்த எல்லாருமே அந்த சண்டை மேலே, இப்போ நடக்க போகிற போர் மேலே ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவனும் அவனோட படையில் இருக்கிற குள்ள மனிதர்கள் எல்லாருமா சேர்ந்து அரசர் மிராஸோட ரைட் விங் ஆர்மி படை இருக்கும்ல, அவங்கள போய் விடிய காலையில் அட்டாக் பண்ண போயிடுவாங்க. அரசரோட அந்த படை அந்த சண்டையில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஜெயின் விம்பிள்வெதர் அந்த படையில் இருக்கிற குதிரை மனிதர்கள் மற்றும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆக்ரோஷமான மிருகங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க கூட சேர்ந்து இன்னொன்று இடத்துல இருந்து டக்குன்னு வெளியில் வந்து அரசரோட மற்ற படையை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த பிளானு. ஆனால் இந்த பிளான் கம்ப்ளீட்டாக சொதப்பிடும். ஏன்னா கேஸ்பியனுக்கு யாருமே இந்த வார்னிங்கை கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு ரீசனும் இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற நானியன்ஸ்க்கு யாருக்குமே பழைய நானியால் இருந்த விஷயங்கள்லாம் எதுவுமே அவ்வளோவா ஞாபகத்திலே இல்லை. அது என்ன விஷயம்னா, ஜெயின்ஸ்லாம் புத்திசாலியான கிரியேச்சர்ஸே கிடையாதுன்றது. பாவம் விம்பிள்வெதர் அது என்னதான் சிங்கம் மாதிரி ரொம்ப தைரியமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அது ஒரு ஜெயிண்ட் தானே. தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல இருந்து டக்குன்னு வெளியில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ரெண்டு பக்கம் படைகளில் இருந்த ஆட்களுமே ரொம்ப ரொம்ப இதனால சஃபர் ஆயிடுவாங்க. ஆனால் ரொம்ப மோசமாக சஃபர் ஆனது அங்கே கேஸ்பியனோட படையில் இருந்தவங்க தான். அவனோட படையில் இருந்த கரடிகளுக்கெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கும். சென்டார்ஸ்லாம் குதிரை மனிதர்களுக்கெல்லாம் பயங்கரமாக காயப்பட்டிருக்கும். கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ரத்தம் போகாமல் இருந்திருக்குமா. அன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே அந்த காட்டில் அங்கே வெளியில் மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை சாரல் மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இன்னுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்களா. ஆனால் அந்த படையிலேயே ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்தது நம்ம ஜெயிண்ட் விம்பிள்வெதர் தான். நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ ஒரு ஓரமாக ரொம்ப அமைதியாக உட்காந்து நல்லா அழுதுகிட்டே இருக்குமா. அது ஜெயிண்ட் அது அழுகிறது அப்போ எப்படி இருக்கும், அதோட கண்ணில் இருந்து பயங்கரமாக தண்ணி வழிஞ்சு கீழே ஊற்றுமா. அங்கே கீழே உட்காந்துருந்த அந்த சுண்டலி படைகள் இருக்காங்களே, ரிப்பி சீப்போட படை, அவங்க மேலே தண்ணி தொப்பு தொப்புன்னு வந்து விழுந்துரும். ஏதோ வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வந்து கொட்டுற மாதிரி. அவங்க அப்போ தான் தூங்கவே போயிருப்பாங்க. டக்குன்னு அவ்வளோ தண்ணி அவங்க மேலே வந்து ஊற்றிடும். அவங்க பயந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிருவாங்க. அவங்க காதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக போயிருக்குமா, அது எல்லாத்தையும் உதறிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே உதறிட்டு அந்த ஜெயிண்ட்டை பார்த்து கீச்சுன்னு சரியாக அலறுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் நனைஞ்சதெல்லாம் பத்ததுலையா, நீ வேற ஏன் எங்கள் உயிரை போட்டு வாங்குற அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா. அவங்க கத்துல அங்கே இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. கேஸ்பியனோட படையில் இருந்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் எந்திரிச்சு அந்த சுண்டலிகள் எல்லாருமே பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் எல்லாருமே இந்த படைக்கு சண்டை போடுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்படி கீச்சுன்னு கத்தி கான்சர்ட் பார்ட்டி நடத்துறதுக்கு இல்லை, வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. பாவம் விம்பிள்வெதர்
தனியாக எங்கேயாவது போய் உட்காந்து நம்ம சோகமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி அது எந்திரிச்சு யாருக்கும் கேட்காத மாதிரி அவ்வளோ அமைதியாக கால் தடம் சத்தம் கூட கேட்காத மாதிரி எந்திரிச்சு நடந்து போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. ஆனால் அங்கே யாரோட வாழையோ அது மிதிச்சிடும். அது வேறு யாரோட வாழும் இல்லை, அது ஒரு நரியோட வாள். அவ்வளோதான். அந்த நரி சரியாக டென்ஷன் ஆகி விம்பிள் வெதரை கடிச்சு வச்சிரும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ டென்ஷன் ஆகி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் அங்கே உள்ளுக்குள்ளே அஸ்லானோட அந்த குன்றுக்குள்ளே கிங் காஸ்பியன், கொர்னேலியஸ், அப்புறம் அந்த பேட்ஜர், ட்ரஃபிள் ஹண்டரு, நிக்காப்ரிக்கு, ட்ரம்கின் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்களா அந்த குன்றோட நடு பகுதியில் சென்டரில் தான் அந்த மாயாஜால பாறை இருக்கும். அந்த ஸ்டோன் டேபிள் அது நடுவில் அப்படியே சென்டரில் ரெண்டாக பிளந்திருக்கும். அந்த ஸ்டோன் டேபிளில் ஏதேதோ எழுத்துக்களும் எழுதியிருக்குமா. ஆனால் ரொம்ப வருஷமாக, பல வருஷமாக இந்த ஸ்டோன் டேபிள் எவ்வளவோ மழை, எவ்வளவோ புயல், எவ்வளவோ பனியை பார்த்தனால அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போதானே அந்த ஸ்டோன் டேபிள் மேலே இப்படி ரூஃப்லாம் இருக்குது, குன்று மாதிரி இருக்குது. முன்னாடி இது ஓப்பன் ஸ்பேஸில் தானே இருந்தது. இப்போ இருக்கிற இதே குன்று மேலே தான் இது இருந்துச்சு. ஆனால் இது கூட சேர்த்து இதையும் கவர் பண்ணி ஒரு குன்று மாதிரி கட்டியிருந்திருக்காங்க. அவங்க அந்த ஸ்டோன் டேபிள் மேலேயோ இல்லைன்னா அதை சுற்றியோ உட்காரலை. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப மாயாஜாலம் மிக்க ஒரு விஷயம். ஸோ அதை காமன் யூஸுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க அங்கே கொஞ்சம் தூரத்தில், அந்த கல்லுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் மரக்கட்டையாக இருக்குமா, அது மேலே உட்காந்துருப்பாங்க. அரசே, நீங்கள் அந்த சங்கை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பேட்ஜர், ட்ரஃபிள் ஹண்டர் இருந்தார்ல, அவர் சொல்வார். காஸ்பியன் இதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பான், இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பற்றி. நம்ம இப்போ மிகப்பெரிய தேவையில் தான் இருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குமான்னு எனக்கு ஷோராக தெரியல. பிகாஸ் இதை விட ஒரு மோசமான இக்கட்டான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு அப்போ நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ண அப்படின்னு காஸ்பியன் கேட்பான். அப்படி பார்த்தா நீங்கள் என்றைக்குமே இதை யூஸே பண்ண மாட்டீங்க யோ மெஜஸ்டி அப்படின்னு நிக்காப்ரிக் சொல்வார். இப்போ வேணான்னு தள்ளி போட்டுகிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்வார். நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸும் சொல்வார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ரம்கின் அப்படின்னு காஸ்பியன் இப்போ ட்ரம்கினை பார்த்து கேட்பான். இவ்வளோ நேரம் அந்த சிகப்புக்குள்ள மனிதர் இவங்க பேசிகிட்டு இருந்ததை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து தான் கேட்டுட்ருப்பாரு. யோ மெஜஸ்டி, உங்களுக்கே தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு. இந்த சங்கு, அப்புறம் இந்த உடஞ்சி போயிருக்கிற அந்த பாறை, உங்களோட கிரேட் கிங் பீட்டர், அப்புறம் உங்களோட சிங்கம் அஸ்லான், இதெல்லாமே மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யோ மெஜஸ்டி, நீங்கள் அந்த சங்கம் ஊதினாலும் ஊதலைனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம படையில் இருக்கிறவங்க யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ மாயாஜாலமாக நமக்கு எங்கேருந்தோ ஹெல்ப் வருதுன்னா நம்ம படையில் இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க தானே செய்யும் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போது அஸ்லானோட பேரால் நம்ம ராணி சூசனோட சங்கம் ஊதுவோம் அப்படின்னு காஸ்பியன் சொல்வான். ஒரு விஷயம் அரசே அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் இப்போ பேச ஆரம்பிப்பார். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். நமக்கு எங்கேருந்து எந்த ஃபார்மில் ஹெல்ப் வருதுன்னு நமக்கு தெரியாது. மேபி கடலுக்கு அப்பாறு இருக்கிற அஸ்லானே இங்கே வரலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி என்ன நினைக்கிறேன்னா ஹைக்கிங் பீட்டரும் அவரோட கன்சார்ட்ஸும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டில் யார் வந்தாலும் சரி கரெக்டாக இந்த ஸ்பாட்டுக்கு தான் வருவாங்களா அப்படின்னு எனக்கு ஷோராக சொல்ல தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான்யாவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான இடத்துல ஏதோ ஒன்றுக்கு தான் அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றில் தான் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப பழமையான இடம். அண்ட் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஆழமான மந்திர சக்தி நிறைஞ்ச இடம் இதுதான். பட் இன்னும் 2 இடம் இருக்குது. அதில் ஒன்று பீவர்ஸ் டேமோட கிழக்கு திசையில் இருக்கிற ஆத்தோரமாக இருக்கிற விளக்கு தூண். அங்கே தான் முதல் முறையாக அரச குழந்தைகள் அவங்க 4 பேருமே நானியால் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. அப்படி தான் ரெக்கார்ட் சொல்லுது. இன்னொன்று நானியாவில் ஒரு மிகப்பெரிய ஆறு முடிகிற இடத்துல இருக்கிற கேர் பேரவல் கோட்டை. ஒரு காலத்தில் அங்கே தான் அந்த கோட்டை இருந்திருக்கு. அஸ்லான் மட்டும் சப்போஸ் வந்தாருன்னா மீட் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான் சரியாக இருக்கும். ஏன்னா எல்லா கதைகள்லையுமே அவர் கடலுக்கு அப்பாறு இருந்து தான் வந்திருக்காரு. அங்கேருந்து தான் அவர் கிளம்பியும் போயிருக்காரு. ஸோ அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து அந்த 2 இடத்துக்குமே ஆட்களை அனுப்பணும். ஒன்று அந்த விளக்கு தூண் இருக்கிற இடத்துல, இன்னொன்று அந்த ஆறு முடிகிற இடத்துல அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லி முடிப்பார். சூப்பர். மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற 2 வீரர்கள் இதில் இழக்க வேற போகிறோமா அப்படின்னு ட்ரம்கின் வாய்க்குள்ளேயும் முடங்கிட்டு இருப்பாரு.
நீங்கள் நம்ம இங்கேருந்து யாரை அனுப்பலாம்னு நினைக்கிறீங்க டாக்டர் கொர்னேலியஸ் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். அணில்கள் எதிரிகளோட கண்களுக்கு தெரியாமல் வேகமாக மறைஞ்சு ஓடுறதுக்கு அதுங்க தான் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு ட்ரஃபிள் ஹண்டர் சொல்வார். நம்மளோட எல்லா அணில்களும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அணில்கள்லாம் இல்லை. ஆனாலும் இவங்களெல்லாம் இந்த வேலைக்கு நான் நம்ப போகிறதில்ல. இவங்க எல்லாரும் பயந்தாங்கொழிங்களாக இருக்காங்க. பீட்டர் ட்விக் அணில வேணால் நான் இந்த விஷயத்துக்கு நம்புகிறேன், இந்த வேலைக்கு நம்புகிறேன் அப்படின்னு நிக்காப்ரிக் சொல்வார். அப்போது பீட்டர் ட்விக்கே போகட்டும் அப்படின்னு கிங் கேஸ்பியனும் சொல்வான். அண்ட் இன்னொன்று மெசேஞ்சர் யார் அனுப்பலாம்? நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் ட்ரஃபிள் ஹண்டர், ஆனால் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடையாது. உங்களுக்கு தான் டாக்டர் கொர்னேலியஸ் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லிட்டு இருப்பானா. நான்லாம் போக மாட்டேன். இங்கே இருக்கிற இந்த மனிதர்கள்கிட்டையும் இந்த மிருகங்கள்கிட்டையும் குள்ள மனிதர்களை தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீங்கள் எல்லாரும் குள்ள மனிதர்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு நிக்காப்ரிக் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பேசிட்டு இருக்கிற நிக்காப்ரிக், இப்படி தான் நீ உன்னோட அரசர்கிட்ட பேசுவியா அப்படின்னு ட்ரம்கின் கோவத்தில் கத்துவாரு. என்ன அனுப்புங்க அரசே, நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஆனால் நீங்கள் இந்த சங்கம் நம்பலன்னு நான் நினச்சேன் ட்ரம்கின் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வானா. நான் இப்போவும் நம்பலையோ மெஜஸ்டி, ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் என்னோட அரசர். எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் ஆர்டர்ஸை எடுத்துக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் என்கிட்ட அட்வைஸ் கேட்டீங்க, நான் சொன்னேன். இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ட்ரம்கின் சொல்லிடுவார். இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ட்ரம்கின் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். யாராவது போய் பேட்டர்ட்விக்கை கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் இந்த சங்கம் நான் எப்போ அப்படின்னு அவன் கேட்பானா. சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் யோ மெஜஸ்டி. இந்த மாதிரி பியூரான மேஜிக்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பேட்டர்ட்விக் அந்த அணில் இருக்குல்ல, அதுவும் இந்த இடத்துக்கு வந்துருமா. அதுக்கு அதோட டாஸ்க் எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமா சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அது ரொம்ப பயங்கரமாக ஈகராக இருக்கும் இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ எக்ஸைட்டடாகவும் இருக்கும். அவங்க எல்லாரும் அன்றைக்கி அப்போ சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பேட்டர்ட்விக்கும் ட்ரம்கினும் அவங்க எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வேகமாக அவங்களோட டாஸ்க்கை செயல்படுத்துறதுக்காக கிளம்பிடுவாங்க. இதோட சாப்டர் 7 ஓல்ட் நான்யா இன் டேஞ்சர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 8 ஹவு தே லெஃப்ட் த ஐலாண்டில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Mini.